Hello friends, welcome back to my channel. In the video la dropshipping start பண்ண தேவையா இருக்கக்கூடிய basic 4 steps பத்தி பார்க்க போறோம். So basic 4 stepsல first 2 steps நான் ஏற்கனவே previous வீடியோல சொல்லிட்டேன். So அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போதான் இந்த வீடியோ புரியும். So வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ராப்ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பேசிக் 4 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீஷ், செகண்ட் ஸ்டெப் கிரியேட் அ ஸ்டோர், தேர்ட் ஸ்டெப் மார்க்கெட்டிங், ஃபோர்த் ஸ்டெப் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துட்டோம். இப்போது தேர்ட் ஸ்டெப் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம ப்ராடக்ட் அண்ட் நம்ம ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் மார்க்கெட்டிங். ஸோ இதில் மார்க்கெட்டிங்கில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு டெக் சேனல்ஸை பார்த்து அந்த ஃபோனோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த டெக் சேனலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோன் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க அண்ட் அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து அந்த டெக் சேனல் ரிவ்யூவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு அந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்டை நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவர்கிட்ட நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து அந்த ரிவ்யூவர் ரிவ்யூ பண்ணுவார் அண்ட் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவார். அந்த வீடியோட எண்டில் அந்த ரிவ்யூவர் நம்ம ஒரு ஸ்பெஷலான லிங்கை கொடுப்போம். அந்த லிங்க்கை அவர் வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவார். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்டை கொடுத்துட்டு அந்த ரிவ்யூவருக்கு நம்ம ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் கொடுப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிற செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளோட ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபேஸ்புக்லேயே பார்த்துருவோம் இல்லையா? இப்போது நிறைய லைக்ஸ் அண்ட் வியூஸ் இருக்கிற வீடியோஸில் நடுவில் ஆட் ஓடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்டோட ஆடையும் அந்த மாதிரி நடுவில் ப்ரமோட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆட்ஸை அந்த சோஷியல் மீடியாவில் ஓடுற வீடியோஸில் ஆட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அந்த ஆட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ப்ராடக்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்ஸில் நம்ம ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம டார்கெட்டட் கஸ்டமர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கணும். ஸோ கேதர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக் மூலயமா அவங்களோட இமெயில் ஐடியெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கணும். ஸோ நம்ம ஃபேஸ்புக்லேருந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிற இமெயில் ஐடிஸ்க்கு நம்மளோட ஆட்ஸை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அனுப்பிச்சி விடணும். ஸோ அதை பார்க்குற கஸ்டமர்ஸ் அந்த ஆடில் இருக்கிற லிங்க் மூலயமா நம்ம ஸ்டோருக்கு வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பர்சனலாக இமெயில் அனுப்பிச்சு அந்த இமெயில் மூலயமா வாங்க வைக்கிறது பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டோர்ஸில் எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது அண்ட் அந்த டிராஃபிக் எந்த மீடியம் மூலயமா நம்மளுக்கு டிராஃபிக் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்டிமைசேஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் மூலயமாவே ஒரு சூப்பர் டூல் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் கன்சோல் அனாலிசிஸ் மூலயமா நம்மளோட டிராஃபிக் எங்கேருந்து வருது, எவ்வளோ வருது அண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ நம்ம டிராஃபிக் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் யோசித்து அது பிரகாரம் நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரில் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நம்ம மிஸ் பண்ணால் கூட நம்மளோட ஸ்டோர் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த 4 பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீஷ், செகண்ட் கிரியேட் அ ஸ்டோர், தேர்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபோர்த் ஆப்டிமைசேஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபஸ்ட் 2 ஸ்டெப்பை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிடுங்க.
that's it for today. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.